கோதுமை மாவில் ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் 1.5 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸாக ஒரு கேரட்டு சீவி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் தனி மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு கம்மியாக, அதே மாதிரி ஜீரகப்பொடி கொஞ்சம், மிளகு பொடி கொஞ்சம். கடாய் காய வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடியாக வெட்டின வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம். இப்போ வதக்கிக்கலாம். ரொம்பலாம் வதக்க வேண்டாங்க, லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். இப்போ கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சமாக வதக்கிடலாம். பச்சை வாசம் போக வதக்கினா போதும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். கொத்தமல்லியும் சேர்த்துப்போம். இப்போ இதையெல்லாம் ஒன்றா வதக்கிடலாம். இதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிப்போம். வதக்கியாச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஆறணும். இப்போ இது ஆறிடுச்சு. எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்குங்களை இப்படி உடச்சி போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா அப்படி கலந்துடலாம். இப்படி கைகளாலே நல்லா கலந்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். கோதுமை மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவோம். சப்பாத்தி மாவு மாதிரி இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம், தண்ணி சேர்த்து. இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. இப்போ இதை 3 உருண்டைகளாக பிரித்து வச்சுருக்கேன். இதை தேய்ச்சிப்போம். இப்போ இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நல்லா தேய்ச்சாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி பூரா இதை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை ரோல் பண்ணிப்போம். இது மாதிரி அழகாக அப்படி சுற்றிக்கணும். இப்படி அழகாக சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த பக்கத்தை இப்படி நல்லா இப்படி ஒட்டிக்கணும். இந்த பக்கத்தை இப்படி ஒட்டிக்கணும். இப்போ இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கணும். சும்மா 1 இன்ச் அளவில் இதை இப்படி கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்படி அழகாக ஒன்றா கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்த ஒரு ரோலை எடுத்து இப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு ரோலாக எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கணும். தோசைக்கல்லை சூடு பண்ணி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு உருண்டைகளையும் இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருண்டைகளை தோசைக்கல்லை சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்துப்போம். இந்த மாதிரி திருப்பி இதை வேக வச்சு எடுத்துப்போம். அவ்வளோதாங்க, இது வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அவ்வளோதாங்க, இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கெட்சப் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.